சரி, ஏதோ கான்ட்ரோவர்சி கேட்டாங்க. எல்லாருமே ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தாச்சு. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறோம். ஒரு பெரிய கைத்தட்டல டீமுக்காக நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தருணத்துல ஒரு பெரிய கைத்தட்டல நம்ம வந்து கொடுக்கலாம். எஸ், வனிதாக்கா தான், அடிச்சுக்கவே முடியாதுக்கா. யார் வந்தாலும் நினைச்சேன் அவர் இருக்காருல்ல, அவர் இன்ட்ரோ அப்பத்துல இருந்து அப்படிதான். அவர் நடிகரா ஹீரோவா ஒரு படத்துல இன்ட்ரோ அப்பத்துல இருந்து இப்படிதான். அவர் மட்டும்தான் இருப்பாரு ஃபுல்லா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி நம்ம பேசுவோம். சார் உங்களுடைய ஃபேன் தான், உங்க பாட்டுக்கு உங்க மியூசிக்கு உங்களுடைய ஃபேன் தான் சார். லிஸ்ட் வச்சிருக்கேன், எடுத்து விட்டுறாரு. யா, எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து நம்ம மேடை கூப்பிடுவோம். இந்த படத்துடைய தில்ராஜா படத்துடைய ப்ரொடியூசர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், கோவை பாலசுப்ரமணியம் அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல, எஃப்எம்எஸ் பிசினஸ்க்காக வந்து வெளிநாட்டுல இருக்காரு. ஸோ அவரால் இங்க வந்து வர முடியல. அவர் இல்லைனாலுமே பரவாயில்ல, நம்ம டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த டேட்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம், இந்த டேட்ல வந்து பிரஸ் மீட் நடத்தணும், எல்லா வேலைகளுமே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே இழுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திரு விஜய் சத்யா அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரொடியூசருமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி விஜய் சத்யா வந்து இன்னைக்கு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய அப்ளோஸ் வந்து நம்ம விஜய் சத்யாக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரை பத்தி வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பாக்குறோம், டெடிகேஷனான ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு பல பேர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபேவரட்டா ஒரு சில பேர் ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? அந்த கேரக்டருக்காக அவங்க வந்து போடக்கூடிய அந்த எஃபர்ட் தான். அதாவது டக்குன்னு வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க, 6 பேக் வைப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து டக்குன்னு விக்ரம் சார் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அவருடைய வரிசையில வந்து நிச்சயமா நம்ம விஜய் சத்யா வந்து சொல்ல இந்த படத்துக்காக வந்து 6 பேக் அவர் வச்சிருக்காரு. அடுத்தடுத்த படங்களுமே வந்து அவர் தமிழ் கமிட் ஆயிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பல படங்கள் வந்து விஜய் சத்யா அவர்கள் பண்ணணும். அடுத்ததா படத்துடைய இயக்குனரை வந்து மேடை கூப்பிடலாம். என்ன அப்படின்னா, சாக்லேட், பகவதி, ஏய் வாத்தியார், மாஞ்சாவேலு, மலைமலை, கில்லாடி, இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு சார் கொஞ்ச நாள் வந்து டைரக்ஷன் பண்ணக்கான நடிக்க போயிட்டாரு. நடிப்புலயும் சும்மா இல்ல, பயங்கரமான நடிப்பு கொடுக்கறாரு. அங்காடி தேர்ல எல்லாம் இவரை பார்த்துட்டு பொண்ணுங்களும் இவர் பக்கமே அப்படியே கிராஸ் பண்ணா கூட பயந்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு டைரக்டர் அவரு. அதுக்கப்புறம் எப்படி ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது டக்குனு இப்ப வந்து இறங்குறாரு. தில்ராஜா அப்படின்ற படத்தை வந்து இப்ப நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா வேலைக்கு வரப்போறவருடைய அறிமுகம், அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா அவர்களுடைய மகன் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அறிமுகம் இருந்துச்சு. இப்போ அவருடைய அடையாளத்தை வந்து நான் சொல்லட்டுமா? சார்லி சாப்ளின், மொட்ட சிவா கெட்ட சிவா, பாஸ்கரோட ராஸ்கல், பொட்டு, பரமபதம் அப்படின்ட்டு பல படங்களுக்கு இசையமைச்சவர். இப்ப வந்து தில்ராஜா படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. திரு அம்பரீஷ் அவர்கள் இசையமைப்பாளர் மேடைக்கு வந்திருக்காரு. எந்த படம், அதாவது சின்ன படமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமா இவர் வேணும். அடுத்தது யார் மேடைக்கு வர இருக்காரோ அவர் வந்து நிச்சயமா வேணும். அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா பல பேர் மத்தியில பேசப்படுது, பல பேருக்கு போய் சேருது அப்படின்னா அவருடைய பேச்சு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. அந்த ஒரு ப்ரொடியூசரா பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு, சினிமா வந்து வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா மேடைக்கு வர இருக்காங்க தி ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஆன் எர்த், ஒன் அண்ட் ஒன்லி
வனிதா விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துல ஹீரோயின் வரலன்னா உங்களை தான் சார் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி இன்னைக்கு இந்த படத்துடைய கதாநாயகி ஷெரீனால வர முடியல, வெளிநாட்டுல வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கதால அவங்களால வர முடியல. ஆனா படத்தை சப்போர்ட் பண்ணி, ஹீரோவை சப்போர்ட் பண்ணி, இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகை. தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க, நடிக்க போறாங்க. அவங்களோட இணைந்து கதாநாயகனை வந்து விஜய் சத்யா அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு உண்டான சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பாலிவுட்ல ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸா வந்து வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிகா அம்மன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. மேம், மே ரெக்வெஸ்ட் யூ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னிகாவும் நம்மளுடைய விஜய் சத்யாவும் இணைந்து ஹெர்குலஸ் அப்படின்ட்டு ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே படத்துடைய டைட்டில வந்து அவ்வளவு ஈஸியா வெளியே சொல்லிட மாட்டாங்க. பரவாயில்ல, எல்லாமே நம்ம படம் தான் அப்படின்ட்டு அதை வந்து தைரியமா அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இவங்களுடைய அடுத்தடுத்த தமிழ் படத்துக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபைன். அகைன் அந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் இயக்குனர் திரு திருமலை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தில்ராஜா படத்தை சப்போர்ட் பண்ணி பேசுவதற்காக இயக்குனர் தயாரிப்பாளர் திரு திருமலை அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி. காரணம், இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்ப ஏத்த டைட்டிலா இருக்கு. ஏன்னா தில் ராஜா, இப்ப ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில் வேணும். காரணம், ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய தில்லா இருக்கு. ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டத்துல தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில். அன்பு தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளை பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆர்டின்னு சொல்லிங்க. சுத்த தமிழ். இந்த படத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும். ரொம்ப கடுமையா உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருக்காரு. அவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இந்த படம் சாங் பார்க்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். காரணம், ஹீரோங்களால தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாம நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவெல்லாம் உருவாக்க முடியாதா தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்கு பார்க்கும்போது விஷுவலா படம் எடுக்கும் போது அதை பார்த்தேன், ரொம்ப அழகா வந்துட்டு இருந்து. ஸோ இதுல பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்ப நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல இருக்கு. ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல, இப்ப புது ஒரு ஹீரோயினியா எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்கறாங்க. ராஜா அண்ணன் பக்கத்துல யாரு ஹீரோயின் கேட்டாரு. அவ்வளவு அழகு அந்த பொண்ணு அழகா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த 27க்கு எவ்வளவு பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லியும் 2 பிரஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும்னு சொன்னா அந்த வெற்றி படத்தில் தான். இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற படங்களும் வெற்றி படங்கள் தான். அதை மீறி வெளியில இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாவுக்கும் தான் போட்டி கணக்கா ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது. நேற்று நைட்டு ஒரு போஸ்ட் பார்க்குறேன்.
27th போட்டு அந்த ஒரு யூத் ஜென்ரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்ட்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு இம்ப்ரெஸ் இருக்குது. யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்கு. மியூசிக் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல அன்பு சகோதரர் அமரீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்ல. அவர் கம்பெனி நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியா இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சாங்கல ஆமா, அதை விட கொஞ்சம் நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க வந்து கோவப்படாம சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 மணி நேரம் ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், ரிலீஸ்க்கு அது முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாம ஒரு நடிகனா பணம் வாங்கிட்டு ஜாலியா சுத்தரத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமால ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம். இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியா தூங்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசமா யாருமே நிம்மதியா தூங்கல. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, 100 நாள் போஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட தூங்கல. எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்க வந்து சத்யாவுடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராம இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க தான் நடிச்ச படத்துக்கு டைலர்ல இல்லைன்னு அவங்களுடைய ஆதங்கம் அந்த உணர்வு இருக்கு, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்கள காணாம போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாம போன ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்க தங்கணும், தங்கி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதானே ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. போன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பத்தி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும். இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேர்றது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்கெல்லாம் வந்து நின்று ரஜினி சார் இப்போ லாஸ்ட் படத்துக்குலாம் வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப அப்கமிங்ல வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலைன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்கற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு படத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கவே முடியாது. அவ்வளவு திட்டமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திடமான முடிவு. அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க. சொல்லுங்க, பாம்பேல இருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினியா வரலன்னா அப்ப எந்த படத்தை போய் நடிக்க போறீங்க? அப்ப நடிக்காது போயிடலாமே.
வேற என்ன, சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க அதுல சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரணும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. ஷூட்டிங்ல கேர ஒன்று வேணும், இது வேணும், ஸ்டார் ஹோட்டல் தான் நீங்க டிசைட் பண்றீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல ப்ரொமோஷன் ஆடியோல ரிலீஸ் வந்து நிக்க மாட்டீங்க. அப்ப யாருக்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க? அப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம், கலையா நேசிச்சு வாங்க. இந்த படத்துல எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம், எங்க அண்ணா இருக்காரு ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுறாரு ஓப்பனா. ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார், சின்ன படத்துக்கு அவர் எதிர்பார்த்தா நிக்கிறாரு. அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வர்றாரு? சினிமாவை, இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க நிக்கிறாரு. வெங்கடேஷ் சார் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்திருக்காரு. அவர் படத்திலே நீங்க நிக்க மாட்டீங்கன்னா அப்ப வேற எந்த படத்துல நிப்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி நிப்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு ஸ்ட்ரைக்ல 1,00,000 பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதில் நடிச்சிருக்க டெக்னீஷியன் நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். நான் விட்டுட்டா 2 கோடி 3 கோடி போனா பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலோட அங்கே நிற்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே ஹாப்பியா இருக்கும். கடவுள் எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் கொடுக்குது. நீங்க இந்த படத்துல நடிக்கிறீங்க, நடிச்சா மட்டும் பத்தாது, அதுல இருந்து நிக்கணும், உங்களுடைய கடமை அது. ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆளுகள் எடுத்துட்டாங்க இப்போ. ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு. நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட நிக்க சொல்றாங்க, பார்க்கலாங்க, வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்ல பெத்து விட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மத்தியில அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா இந்த சினிமா யாரு காப்பாத்துறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு. இந்தியில எல்லாம் நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே பக்கவா இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்ல இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேற எதை பத்தியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருப்பாங்க. நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட. அவர் உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ண மாட்டார், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பாரு. பெரிய டாப்ல இருக்கு ஆர்டிஸ்ட், ஹீரோயினி கூட உட்பட. இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரவன்ல கிளீனா இருக்கான்னு கேட்கறது, ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் இருக்காரு. நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன், அப்ப எதுக்கு அங்க கேரவனு? அந்த கதைக்கு என்ன தேவை? அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்க போறோம். குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஒத்த போறோம். ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவை, ஒரு டைரக்டர் தான். ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு நிற்கும் போது வேதனையா இருக்கு. அவர் பின்னாடி ஹீரோயினிங் நிக்கணும் கூட. அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியாது. ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ண தெரியாது அந்த ப்ரொடியூசருக்கு. 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது.
இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்க அண்ணன் இருக்காரு. ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படைய அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா இங்க ஒரு சின்ன எங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்கள்ல எல்லாம் நடந்த இந்த விநியோகஸ்தர்கள் சங்க போட்டியில தலைவரா வெற்றி பெற்ற திரு கே ராஜன் அவர்களுக்கு படத்துடைய கதாநாயகன் விஜய் சத்யா அவர்கள் பொன்னாடை போர்த்தி தங்களுடைய வாழ்த்துக்களை இப்ப தெரிவிச்சுப்பாரு. இதுக்காவது ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் தலைவரா ஜெயிச்சிருக்காரு. வனிதா விஜயகுமார் அப்படின்னா கான்ட்ரவர்சி அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஆனா வனிதா விஜயகுமார் அப்படின்னா எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது, அவங்க ஒரு அழகான பெண், சிறந்த நடிகை, 2 குழந்தைகளுக்கு அம்மா, ஒரு பிசினஸ் ரொம்ப அழகா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்ல அவங்க தாண்டி வர ஒவ்வொரு ரோல்லையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக படத்துலையுமே பெஸ்டா தன்னுடைய ரோலுக்கான ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கதாநாயகி அவங்க. தில்ராஜா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு, ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் yeah, first of all I would like to congratulate and wish all the best to Vijay Satya and A Venkatesh sir and team Amrish. அவர்தான் நிறைய நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஆக்சுவலி நான் அம்ரிஷா எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லயும் சினிமா இவெண்ட்ஸ்ல நான் பார்த்தது இல்லை. நான் ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட். எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துல இருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்பதான் கேட்டேன், ஏன் நீ எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் தெரியல. He said that was cute. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட, நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேக் பண்ணோம், நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டா பிக் பாஸ்க்கு அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்பதான் நான் ஃபேமஸ் ஆன மீடியால திரும்பி. அந்த டைம்ல நான் பயங்கரமா இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்கு, பிரிட்டோ சாரோட தயாரிப்புல சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம், நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்ல. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐ ஹஸ் பின் லைக், நான் சொல்றது 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து சார் நான் டைரக்டர் பி வாசு கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு ஆளு. ஒரு 10 படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவரோட. சோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ரசிகையா பார்த்திருக்கேன் டைரக்டர். என்னோட குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்திருக்கேன், ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன். அந்த படத்தோட நான் அவ்வளவுதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுதான் இன்னைக்கும் எனக்கு சினிமாக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்துல அந்த வரிசையில பார்க்கும்போது கே எஸ் ரவிக்குமார் சார், யூனோ சில டைரக்டர்ஸ்
ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சனா, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டா ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுல வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ். ரொம்ப அடக்கமான ஒரு டவுன் டு எர்த் பர்சன். யாருமே வந்து அவர் பெண்டாவே பண்ணிக்க மாட்டாரு. அவர் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ். நான் இப்ப ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ், அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்ன கேட்டாரு, ஒரு 2-3 days தான் ஒர்க், பட் ஒரு நல்ல ரோல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் வந்து விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னு நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னு நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிபிக்கா சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்க ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்க சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்? அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்க ரொம்ப பணம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே நான் பேசுறேன். நான் சொன்னேன், சார் நீங்க எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங், எங்க லொகேஷன் மட்டும் சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்க படத்துல நீங்க அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராம இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொகேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில்ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய் சத்யா. சோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக். ரியலி பிகாஸ் அப்போத்துல இருந்து நான் பாக்குறதுனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி பக்கா தமிழ். அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு, பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அந்த ஸ்பாட்லயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ், எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால அதை பத்தி அதிகமா பேசல, பட் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு. அது இத்தனை நாள் நான் சொல்லல, பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றதுனால நான் வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான், அது பேஷன், கத்துக்கணும் சினிமா, அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா, ஜோவிகா தான் ப்ரொடியூசர். சோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து எவ்வளவு சினிமாவை பத்தி கத்துக்க முடியுமோ, ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்க தாய்லாந்துல ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்க வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனா ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹேவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவா தான் பார்த்தேன். ஆனா இந்த படத்துல இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்னு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளவு எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்ட எல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமால. அது இல்லாதனாலதான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும். சத்யா கரெக்டா? இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், thank you for coming from Bombay like a South Indian girl. But remember one thing I am telling you today, be like this forever. நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சு பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனா நீங்க இப்போ whatever you are, remain the same. ஏன்னா எல்லாம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து கோடி 10 கோடி 7 கோடி 6 கோடி அந்த படத்துல வர்ற மாதிரி டைலாக் தான். சோ அந்த விதத்துல வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பெர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு. தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடா சொல்லு அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்பரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துருவாரு சார். சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார், வேற என்ன சார்? யாரு சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸ்ஸையும்? ஃபர்ஸ்ட் நீங்க, நெக்ஸ்ட் நான் ஒரு கொசுறு மாதிரி உங்க கூட வருவேன். நடிச்சனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன். சோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல லைன். Anyway, I wish all the best. September 27, PVR Inox Pictures. It was actually something very intriguing. And PVR it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலயுமே அவங்க வந்து they have taken over. So அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். So I seen the gist of the film and நாங்க ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ்ல நடந்தது. So அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லனா, கண்டிப்பா அதுல வந்து there is definitely stuff in it. 100% தியேட்டர்ஸ்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். And I wish the team all the best. Thank you. Thank you ma'am. Thank you so much. அடுத்தது ஒரு முக்கியமானவங்க தான் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா, தன்னுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கும் போதே அந்த கதாநாயகியே வந்து வராம இருக்கிறப்போ தான் கூட நடிச்ச ஹீரோவுடைய, அதாவது அடுத்த படத்துக்கு கூட நடிக்கிற அந்த ஹீரோவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியா தான் வந்து கன்னிகா இருக்காங்க. அடுத்தடுத்து தமிழ் படங்கள் பண்றாங்க. இப்பவே அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கு. நிச்சயமா நீங்க பாலிவுட்ல இருந்து வந்தாலும் தமிழ் பெண்ணா அவங்களை வந்து நம்ம ஏத்துப்போம், தமிழ் கதாநாயகி அவங்களை நம்ம எல்லாருமே ஏத்துப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப அழகா பிரிட்டியா ஒரு நல்ல தமிழ் பொண்ணு லுக்ல தான் இருக்காங்க. Actually we are very happy to have you here ma'am. Can you please share a few words about this movie and about Satya? It's really bad of you all. I was actually thinking, what will I say? Okay, so first of all, namaskar. Good evening, everybody. And it's really, really exciting to be here. Thank you. Vanakkam. So, yeah, it's really nice and exciting to be here. I was actually sitting there and preparing, okay, if they'll call me, what will I say? Because I actually didn't understand one single word you all were speaking, and I was like, yeah, they all are praising also, and Sarto has spoken a lot. I was like, oh, what all has he mentioned? Okay, so we are here to give a major shout out to Dil Raja, Mr. Vijay Satya, Mr. A. Venkatesh, the entire team, and I can already see that the movie has great potential because the people in it are amazing, superbly talented. The songs we have seen are already trending. So let's give it a shout out, and this night is about this only. And yeah, all the best. Thank you so much for having me. Nandri. Thank you கனிகாமன். Thank you so much. இல்ல, அடுத்து அவங்க தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது நிச்சயமா வந்து தமிழ்ல தான் பேசுவாங்க. அந்த படத்துலயும் வந்து சத்யா அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. ஹெர்குலஸ் அப்படின்ட்டு அந்த படத்துடைய டைட்டில். சோ நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது அவங்க தமிழ்ல பேசுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். அடுத்த சார் இருக்காரு. சாருடைய பல படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே வந்து வெற்றி படங்கள் தான். அவருடைய படத்துல அவர் ஃபாலோ பண்ற 2 விஷயம், ஆக்ஷன் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும், அதே மாதிரி காதலும் இருக்கும். அதாவது அதிரடிக்கும் காதலுக்கும் ஒவ்வொரு படத்திலையும் வந்து புதிய பரிமாணத்தை கொடுத்த ஒரு இயக்குனர். தில்ராஜா படத்திலுமே வந்து அட்டகாசமான கதைக்களத்தோட இந்த படத்தை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய கேப்டன் ஆஃப் த ஷிப் திரு வெங்கடேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை அன்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஹீரோயினை அடிச்சிட்டு இருக்க செரீன், அப்புறம் சம்யுக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க 2 பேரும் வரல. பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினாரு, என்கிட்ட சொன்னார், நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம். இப்போ சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலையும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்ன கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிடுறது வேஸ்ட் அப்படின்னே நான் சொன்னேன். இல்லை கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு. நான் ஒரு ஹீரோவை இதே மாதிரி இப்போ சத்யா எப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்காரு. சொல்ல மாட்டேன், சத்யா வந்து இது ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை, அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்ல இருக்கிற ஹீரோவா இருக்கிறாரு. நாம ஒரு இப்படித்தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் 2 படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. சும்மா இருங்க, அப்படிலாம் நான் வந்து கூப்பிட்டேன், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த படம் வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் போன உடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு, கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலேயே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த இடம் இப்படி தோணுது, நல்லா இருக்கு, நல்லா இல்லை சுமாராக இருக்கு, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படிதான் அவர் கூப்பிடுறாரு நினைச்சு நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ் உள்ள போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு ஒன்று. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன், அது நம்மளே டைரக்ட். எனக்கு இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில இருந்தா கூட 2 கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் ஆகுது, வேற கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடையாது. ஃபுல்லா ஒரு பரபரன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சு அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது. இது டிஃப்ரெண்டா இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்க டைரக்டரா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்ல சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு பிரசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். ஓ, அப்பதான் நான் நினைச்சேன், ஓ நம்ம பரபரன்னு பண்றோம் போல இருக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ண. உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்புல முடிக்கப்பட்ட படம். லைன், கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போறது வந்து எந்த விதத்திலையும் யூஸ் இல்லை. அதுல வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்துல இந்த ஹீரோ பண்ணுவாரு. அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள், அதாவது அவர் படங்களை சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை இது. அவங்க பண்ணி வச்சிருந்தவங்க கேட்டவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, இந்த கதையை பண்ணலாம்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக் லைன் வந்து இப்பதான் அந்த ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில பேசுறப்போ, அட நம்ம கதை லாக் லைன் இதானே அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஷெரீன் வரல, ஆனா படத்துல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரல, அவங்களுக்கும் படத்துல ஒரு முக்கியமான, நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல, ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோடு. அப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், ட்ரெய்லர்ல என் ஷாட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலா நான் பர்பஸா வனிதா ஷாட் போடல இந்த படத்துல. ஏன் இந்த ட்ரெய்லர்ல வேண்டான்னு, வேற யாரும் இல்லை, நான் தான் காரணம், வனிதா மேடம். நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்துல அவங்க பண்ணிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கலப்பிக்கிட்டே இருக்கும் படத்துல. முக்கியமான இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க. அதுல இருந்து தான் படம் கிளைமாக்ஸ் டேக் ஆஃப் ஆகும். இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்துல, இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா, நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதா கூப்பிட்டுருக்கே மாட்டேன். இந்த படத்துல அவங்க இல்லைன்ற மாதிரி வச்சுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு, ஏன்னா வேற ஆர்டிஸ்ட் இல்லைன்னு.
அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்னு படம் பண்றாரு. அந்த படத்துல வந்து புக்கா இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன். அந்த காலத்துல ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல, அதுதான் கன்னிகாமன். அப்போ வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கன்னியா. இந்த படத்தை பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசுறதை விட முக்கியமா இந்த படத்துடைய மியூசிக் பத்தி சொல்லணும். அமரீஷ் கிட்டத்தட்ட எனக்கு அவங்க சண்டே நடக்கும், நான் எந்திரிச்சுலாம் போயிருக்கேன் அவர் ஸ்டூடியோல இருந்து எந்திரிச்சு. அவர் வந்து இருங்க ஏங்க பண்ணலங்க அப்படிம்பாரு. அப்படி நல்ல சாங்ஸ் எனக்கு போட்டு கொடுத்தாரு. ரீரிகார்டிங்கும் ரொம்ப அருமையா அந்த படத்துக்கு ரீரிகார்டிங் பண்ணியிருந்தாரு. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளூட்ல ஆக்ஷன் ட்ரெய்லருக்கு ஒரு ஃப்ளூட் பிட் வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு எனக்கு போட்டு காமிச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தீம் அவருக்கு. அப்படி அவர் ரொம்ப மியூசிக்கு வந்து மெனக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த சாங் ஆடும்போதே நான் சொன்னேன், இந்த சாங் நீங்க தாங்க பேசப்படுற ஆளா இருக்கும்னு சத்யா வைக்கும் போதே சொன்னேன். ஒரு நல்ல நடிகரும் கூட அவரு. ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவர் திருமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 5-6 படம் வருது. இன்னும் நான் கூட நேற்று கூட இவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஹீரோட்ட, சத்யா 20 நிறைய படங்கள்லாம் வருது, நம்ம ஒன்றும் கொஞ்சம் தள்ளலாமா, ப்ரெஸ் மீட்டை வேணா நீங்கள் கேன்சல் பண்ணலாமாலாம் நேற்று நான் கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஒரு SMS அனுப்பியிருந்தாரு. சார் 300% இந்த படத்துக்கு நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டேன் சார், 300% என்னுடைய எஃபர்ட் அந்த படத்துக்கு போட்டேன். அதனால் அந்த படத்தை 27th ரிலீஸ் பண்ணுவோம் சார், ரிசல்ட் என்னங்கிறத நம்ம கடவுள் கையில் விட்டுறலாம் அப்படின்னாரு. உண்மையை சொல்ல போனால் இந்த அப்கமிங்ல இருக்கிற ஹீரோக்கள் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஃபயர் சத்யாட்ட இருக்குது. அந்த வேட்கையும் அதுக்காக அவர் போடுற எஃபர்ட், அவர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின், நைட்லாம் அவர் படுக்க தூங்க போது 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு படுத்திருக்கிறாரு. அவ்வளவு தூரம் அவர் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் வந்து அவருடைய நண்பரும் கூட. இப்படி ஒரு நண்பருக்காக படம் எடுத்திருக்காரு. அதை இயக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் சத்யாவை தமிழ் சினிமால அப்படியே இந்த ஒரே படத்துல தூக்கிட்டு உச்சத்துல வைக்க வேண்டாம், ஒரு 2 படம் அவருக்கு புக் ஆனா போதும். இதை பார்த்துட்டு அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த படத்துல என் கூட பணியாற்றின கேமராமேன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அமரீஷ், எடிட்டர் சுரேஷ் சார், அப்புறம் இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன், என்னுடைய உதவியாளர் உட்பட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை கூறிக்கொண்டு, இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 டேஸ்ல வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி இந்த படம் கடவுளுடைய அனுக்கிரகத்தால், தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடவுள் கொடுக்காட்ட கூட சத்யா பண்ணிட்டு இருக்க அந்த எஃபர்ட், அந்த முயற்சி, அவரு படக்கூடிய அவமானங்கள், இன்சல்ட், அதெல்லாம் தாண்டி அவர் அந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த மேடை கொண்டு வந்துட்டார் ரிலீஸுக்கு. இந்த ரிலீஸ்ல இந்த படம் வெற்றின்னு ஒரு பேரும், படம் நல்லா இருக்குப்பா, படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பேரும் கிடைச்சு, இந்த படம் சத்யாவுக்கு மீண்டும் ஒரு படம் புக் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றி, நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இந்த வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாருமே அவருடைய உழைப்புக்காக அவருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் எல்லோரையும் நிச்சயமா திருப்திப்படுத்தும் படம் பார்க்குறவங்கள அப்படின்னு எனக்கு ஒரு இயக்குனராக நம்பிக்கை இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல மேடையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயம்தான் முக்கியம். அதை சேர்ப்பீர்கள். எப்பவுமே எனக்கு அந்த பத்திரிகையாளருடைய அந்த நட்பும் அவருடைய ஆதரவும் இருந்திருக்கு. இந்த படத்தில் நடக்கும். உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். தில்ராஜா அவர்கள் தற்போது பேசுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம், வந்த பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும் போது, தனித்தனியா இல்ல, எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து இப்படி பார்க்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. ஓகே, எனிவே, குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். தில்ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டரை மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. இதுக்கு மேல அதுக்கப்புறம் நடிப்பனா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். படம்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு இன்ட்ரோ சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சரி, ரைட்டு, நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு மாஸ் சாங் வேணும். அப்புறம் நானும் டைரக்டர் சாரு, ஹீரோ எல்லாரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது
ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா நல்லா இருக்கும். ஹியூமர்னா யார் சார் நம்ம அந்த படத்துல அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்றீங்களா அப்படிதான், அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி போவாங்களே, அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டா எடுத்து பண்ணா நல்லா இருக்கும், நீ ஜஸ்ட் ஒரு சாங்கா இல்லாம இருக்குதான் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடைச்சிது. சரி சார் இப்போ இது யார் சார் பண்ண போறா அப்படின்னு ஹியூமரா காமெடியா யாராவது கிடைச்சா பார்ப்போம். லாஸ்டா எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அப்பதான் ஃபைனலா தெரிஞ்சது அந்த சாமியாரே நான் தான், அப்படிதான் இருக்க போகுதுன்றது ஃபைனலா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க அப்புறம் சார் சொன்னாரு வந்துருங்க காமெடி பண்றதுக்கு ஆள் வேணும், யாரும் கிடைக்கல, நம்ம தான் இருந்தோம் ஃபைனலா. அதுல என்ன ஒண்ணுன்னா இப்பதான் பாக்குறேன், நான் வனிதா மேடம் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணல, நான் தான் பயங்கரமா எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த பெருமை என்ன சேரும். தென் கமிங் பேக் டு தில்ராஜா, டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு. நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன், இப்போ விஜய் சத்யா ஃபேனு, ஆனால் விஜய் சார் ஃபேன் நான். ஸோ வந்து சார் டைரக்ஷன்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ற மாட்டேனா அப்படின்லாம் தவறு இருந்திருக்கேன். இந்த படம் எனக்கு கரெக்டா வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ண. அவரோட எவ்வளவோ படங்கள் பண்ண டைரக்டர், எவ்வளவு சீனியர் டைரக்டர். இதுல என்னன்னா எங்க அம்மாவும் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதுவும் விஜய் சார் படம் இருக்கும் போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம். அவரோட மியூசிக்ல அவரோட டைரக்ஷன்ல எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமோ நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடைச்சது. அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ ப்ரோ. தென் கம்மிங் பேக் டு ஹீரோ, இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுவாரு. இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் கார்ல வந்துட்டு நிறைய போன்ஸ் வச்சுட்டு ஜாலியா, இந்த மாதிரி ஜாலியா இருந்தா என்ன பணம் போட ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா சுத்தலாம். அந்த மாதிரிலாம் இல்லை, தான் உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு 6 பேக் 24 பேக் எவ்வளவு பேக் தெரியாது இப்ப இருக்கு, இவ்வளவு பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னரா இருக்கணும். ஹீரோவா நான் கேட்டேன், என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம், இந்த கேஜிஎஃப்ல எல்லாம் வருமே அந்த மாதிரி ஒண்ணு ஆகணுமா? இல்ல ப்ரோ, ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு. அது இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் வந்து தாழ்மையா கேட்டுக்கிறேன், அவருக்கு உங்க சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்ல அவர் அமிச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இஸ் அ ரைட் பர்சன். நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்றதுக்கு. அவருக்குள்ள நிறைய வழிகள் இருக்குங்க, இப்படி ஸ்டைலா உட்கார்ந்து இருக்கிறது ஓகே, பட் அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த படம் பண்றதுக்கு எனக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரி, ஒரு பைப் லைன்ல ஒரு பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்ல படத்துல நம்ம இருக்கோம், அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை, நல்ல படத்துல இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவும் எனக்கு ஒரு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில ஒரு கிட்டத்தட்ட 2010ல நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு படத்துல லான்ச் பண்ணாங்க, அதாவது ஹீரோவா. அதுக்கப்புறம் நினைச்சிட்டேன் இனிமே இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது. அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின். நம்ம பேக்லயே இருந்து ஜாலியா ஏசியில ஜாலியா மியூசிக் பண்ணிட்டு இருக்கலாம். கே ராஜன் சார் டைரக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன்னா அப்ப பார்த்தோம் எவ்வளவு கம்ஃபர்ட்டா நான் இருந்திருப்பேன்னு. அவரோட பாடல் வரிகள்ல கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன். அவர் எப்பேற்பட்ட ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ. நான் வந்து ஸ்டுடியோல ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி பாட்டை பண்ணி அது வெளியே வரும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். பட் கேமரா முன்னாடி இத்தனை பேர் அங்க ஷூட்டிங்ல இருப்பாங்க, நம்ம அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுளா பார்த்து பண்றாங்கன்னும் போது இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதுல வந்து ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளவு பெரிய படங்கள் 27th வரும்போது நான் கூட கொஞ்சம் எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற பயம் எனக்கும் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் வேற சோசியல் மீடியா அவ்வளோ இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது இன்னும் 27th இவ்வளவு படங்கள் வருது, அது மத்தியில எப்படி இது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அவரோட கான்பிடன்ஸ் ஒண்ணு இருக்கு. நல்ல படம்னு அவர் நம்புறாரு, அந்த நம்பிக்கையை நீங்க எல்லாம் நிஜமாக்குவீங்க நான் நம்புறேன். ஏன்னா நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் படத்துல ஒரு அவர்ஷனோ ஏன்டா இந்த படத்துக்கு போறோம் அப்படின்னு இருக்காது. ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்தோம், ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டர் பண்டு பாரு இந்த பாடத்தை அப்படிலாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. காமன் மேன் டிஃபிகல்டிஸ் என்ன, ஒரு ஃபேமிலி மேன்ல இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்னதான் படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா மக்கள் மத்தியில போகும்ன்றது எனக்கு
மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பெரிய படங்கள் பண்றதோட நடுவுல இந்த மாதிரி ஒரு குட்டி படம் போய் வெற்றி ஆகும் போது இல்ல ப்ரொமோஷனே தேவைப்படல, மவுத் டாக்கே. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு படம் இதை பாத்தியா, அந்த படம் மென்ஷன் பண்ணல நானு, ஏன்னா அங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆயிடும். அது போய் பாத்தியா, அந்த படத்தை பாத்தியா, எல்லாரும் சொல்றாங்க மவுத் டாக்கா இருக்கு. அது போய் நம்ம பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. முகங்கள் விடுங்க, ஆனா அந்த ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல இடத்துக்கு போகும்ன்றத நம்புறேன். அந்த நம்பிக்கையை உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்காம இருந்தா மன்னிச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. வேற சாமிஜி யாரும் அந்த டைம்ல கிடைக்கல, அந்த டைம்ல அந்த கரெக்டா அமைஞ்சுது, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நானும் அதுக்கு போயிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் திருப்பி சாமி ரூல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். இந்த விஜய் சத்யா ப்ரோக்காக இந்த இது பண்ணேன். ப்ரோ, யூ ஹேவ் வே டு கோ அண்ட் யூ வில் 100% succeed in this industry because I know the pains. You got this for you to understand what I'm talking to him, because so far I know you didn't understand anything. So please give your support to him. And next movie, I think you're the heroine. I don't know whether I am the music director or not. I'll take your number when I'm going down. That's why I made you to sit there. You did not sit next to me. You wanted to sit next to our hero Vijay Satya. That is his power. புரிஞ்சிச்சா நான் வாட்டி சொல்லவா? சரி, அடுத்த படத்துல நம்ம இருக்கமோ இல்லையோ, நம்ம அந்த சைடு உட்காருமோ, நம்ம பேசலாம்னு நினைச்சேன். அது நேரம் என்ன மொக்க பண்ணிட்டு நீங்க வேணா நீங்க வந்து உட்காந்து டிரான்ஸ்லேட் லேட்டர். அது என்னன்னா, கரெக்டான ஹீரோயின், கரெக்டா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அதனால அடுத்த படம் கண்டிப்பா இந்த மேடையில எடுத்துக்கிறேன். ஷில் ஷைன் 100%. மாற்றம் கிடையாது. ஸோ ப்ரோ, அடுத்த படத்தை பத்தி நிறைய எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இவரு ப்ரொடக்ஷன்ல எப்பவுமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது. அதே டைம்ல யாருக்காவது எந்த பேமெண்டா இருந்தாலும் உடனே வந்துடும் இவர் இருந்தாருன்னா. அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா யாரும் கஷ்டத்துல படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். சோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவர் கதை வந்து சொல்லுங்க. நல்ல கதைகள் கேட்டுட்டு இருக்காப்ல, நல்ல படம் பண்றாங்க. அடுத்த டைரக்டர் யாருங்க? அடுத்த படம் சாருக்கு புக் ஆன டைரக்டர் இங்க எங்கேயும் இருக்கீங்களா? சார் சொல்லுவார். ஓகே, அவருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சார், இவர் எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க சார். ஏன்னா எதை வேணா பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருக்கு. இல் கோ டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். என்ன போட்டியா இருந்தாலும் போடுறதுக்கு ரெடி. ஏன்னா இவர் மேல இவருக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் இவரை நம்புறேன், நீங்களும் நம்புவீங்கன்றது நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நம்ம 27th அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி திருமலை அண்ணன், நீங்க இப்ப ஓப்பனிங்னால நான் மறந்துட்டேன் நிறைய பேர். நீங்க கொஞ்சம் பேசினாலும் அதுல உண்மை இருக்கும். கொஞ்சம் நிறைய தான் பேசுனீங்க, பட் இருந்தாலும் அதுல தெளிவு இருக்கும். ராஜன் சார், ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, பசிக்குது சார். நீங்க உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஃபேனா கேட்கிறேன், ஆனா பசிக்குது சார். ரெண்டாவது மூணாவது விஷயம், ரொம்ப கலையா இல்ல, நாங்க மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஹால்ல நானு, சத்யா ப்ரோ இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க எப்பவுமே இப்படி அமைதியா இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்காந்து இருக்கும் போது ஹிந்திக்கார சார் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு உட்காந்துருந்த போது இப்படியே சைலண்டா இருந்துச்சு. அவ்வளவுதானா, அப்படியே யாருமே இல்லையே, ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நடக்கும் போது ஷெரீன்லாம் இருந்தாங்க, நல்லா பேசினேன். யாரும் இல்லையா உட்காந்து. நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல, இப்படி எல்லாம் பார்த்து பேசினாதான் உண்டு. பார்த்தே இருக்கும் போது டக்குன்னு ஒரு அலை சவுண்டு, பயங்கரமா ஏதோ வண்டி கிராஷ் ஆனமோ பிரஸ் எல்லாம் ஓடுற சவுண்ட். அப்ப தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆயிட்டாங்க. அதனால ஸோ தேங்க்ஸ். இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு சே திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ குட் என்டர்டெய்னர். அண்ட் சார், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ சார். என்னோட கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார். சார், நீங்க உங்களை விட்டு வர பயமா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் எவ்வளவு நினைப்பே எனக்கு தெரியும் சார். இவ்வளவு அழகாக தமிழ்ல தான் பேசணும்ன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதினார் தெரியுமா? ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவரா தான் ஊத்து, ஏத்து மச்சான் ஏத்து, நீ ஏடா கூடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை. ஏன்னா இப்படியே எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு இல்ல, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், 4 பேர் மதிக்கிறாங்க, யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு சார். நானே தூங்கிடுவேன். எனக்கும் சொன்னாரு, அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும், அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா? இல்ல சார், இந்த மாதிரி யூத்தா கேட்கணும்னு நான் மிரண்டுட்டேன். ஊத்து மச்சான் ஊத்து, நீ ஓவரத்தான் ஊத்துனாரு. நான் மிரண்டேன் சார். அந்த பாட்டு கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலா வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார்.
சூப்பர் சார், ரொம்ப தன்னடக்கமா பேசிட்டீங்க பல விஷயங்கள். பட் இவங்க இந்த படத்துக்காக இசையமைச்ச தில்ராஜா படத்துடைய பாட்டு 1 கோடி வியூஸை தாண்டி யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் அடுத்ததான் நிக்கிற மாதிரி தமிழ்நாடு திரைப்பட விநியோகிஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்கள் பேசுவார்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தில் ராஜா படத்தை வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட ஆரோக்கிய சகோதரர்களே, மேடையிலே அமர்ந்து படத்தை பற்றி விவரங்களை கூறி இந்த படம் வெற்றி பெறும், சத்யா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே, அப்பாவோட சண்டை போட்டு ஃபேமஸான வனிதா விஜயகுமார் அவர்களே, நீதான் சொன்ன அதான் அது தெரியும், எல்லாரும் தெரியும். ஓகே, அதுக்குதான் நீ சண்டையை போடுறது. நவீன கால பிரேமானந்தா அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே, அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தா அதை வாங்கிடுது. அவன் அனுபவிச்ச மாதிரி இந்த படத்தை யாருமே அனுபவிக்கல. அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான். என் பிள்ளைகளில் ஒருவன் அவன், திறமை மிக்கவன். அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது. ஹீரோயினை 2 பேரை பத்தி பேசினாங்க. ஒரு ஹீரோயினை நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம். அதை கொண்டாந்து அதுக்கு இந்த படத்துல போட்டீங்க. ஏற்கனவே பூட்ட கேஸ் அது. அதை இந்த படத்துல போட்டு அதை கூப்பிட்டா வரல, அப்புறம் போன் எடுக்கலன்னா அது வராததுதான் உங்களுக்கு வெற்றி. இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ, யார் அது? சம்யுக்தா. 2 பேரையும் தமிழ் படத்தை யாரும் போடக்கூடாது. நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா? மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால், மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த 2 பேரை போடவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல. எல்லாரும் வளர்த்தவர் தான் நான் பாடுறேன். ஆனால் என் ப்ரொடியூசரை, என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள், வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது. இதோ ஒரு வடநாட்டு பெண், இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார். ஆனால் அவர் அன்பு அழைப்பை ஏற்று, என்னம்மன்? கனிகாமன், கனிகாமான், மானை போல மிக அழகிய மகள். யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். 2மே தமிழனின் உயிர் வார்த்தைகள். வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம், செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி. இந்த 2 வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம். நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா. ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள். அவர்களால் உயர், அவர்களுக்கு நன்றியோடு இரு. இதற்காக வணக்கம் நன்றி அந்த மானுக்கு சொல்லி கொடுத்தேன். என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை குரலை கொட்டி தீர்த்தான். ப்ரொடியூசர் இவ்வளவு கஷ்டப்படுறான், காலெல்லாம் கட்டிட்டு இருக்குமே. எவன் கேட்கிறான்? ப்ரொடியூசர் கேட்கிறான். யாரையோ குறை சொல்றான், ப்ரொடியூசர் கேட்கிறான்.
ஒரு படம் புதுமுகமா போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையால் அந்த படம் அதை ரிலீஸ் பண்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து இருந்த 1-2 நகைகளை வித்து வீடை வித்து எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையான வெற்றி பெற்று. ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான். அவன் இதுக்கு முன்னால ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான், என்ன துரோகம் பண்ணா, அது என் ப்ரொடியூசர் தெரிய பாக்குறது இல்ல. ஹீரோக்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுங்க. ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள். நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லல, எல்லா நடிகர்களையும் சொல்லல, நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தன்னை வளர்த்து விட்ட ப்ரொடியூசர் உன்னை ஹீரோவை போடும்போது கார்ல வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து, படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல போவான், காரு பங்களா எல்லாம் வித்துட்டு. நீ கார்ல போற, ஒரு நன்றி வேண்டாமா? கை நீட்டி சம்பளம் பெற்றோமே, அந்த தயாரிப்பாளர் பஸ்லயே நடந்து போறாரே, முடிந்த உதவிகளை இல்லை இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா? அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம். உதவி செய்ய வேண்டும், அதுதான் மனித தன்மை. இந்த படத்தில் 2 பாடல்கள் 3 பாடல் 2 பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா. அவன் திறமை எனக்கு தெரியும், அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும். இன்னும் நேரம் இன்னும் வருது, வரும். ட்ரெய்லர், பியூட்டிஃபுல் ட்ரெய்லர், அற்புதமா இருந்தது. வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் 32 நாள்ல இந்த படத்தை முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர்லாம் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும். தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் இயக்குனர் ஆனால் ப்ரொடியூசரும் வளருவான், இயக்குனர் வளரும். இவங்க 2 பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான். ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது வெற்றி பெறும். இது தில்லு ராஜா இல்ல, வெல்லும் ராஜா. இந்த படம் வெல்லும், வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, நம்முடைய சத்யா ஒரு ஆண் அழகன், ஒரு தமிழ் மகன், ஊட்டியிலே பிறந்த, குழுகுழு வாசத்திலே பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன். உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம். அவருடைய ஃபேமிலி, அப்பா ராணுவ அதிகாரி. இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன். நல்ல குடும்பம், அற்புதமான குடும்பம். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா லஞ்சம் வாங்கி இருப்பான்னு, மிலிட்டரியில யார் லஞ்சம் வாங்க முடியும்? ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய ராணுவ அதிகாரி, ஒரு தந்தை பெற்றவன். இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும். நீ வளருவாய், உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள். தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள். எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும்ன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கணும் தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சிக்கும் நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பல. இப்ப பல பேர் பிள்ளைகளை, நீ டாக்டரா வரணும், நீ வக்கீலா வரணும், இன்ஜினியரா வரணும், டேய் மனுஷனா வரணும்னு முதல்ல கத்துக் கொடுறா. டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அத போல நடிகனே, நீ சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா?
அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதுல நான் குறை சொல்லல, அதை யாரையும் குறை சொல்ல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு 25% நல்லது பண்ணிருக்கணும், ஏழைகளை காப்பாத்திருக்கணும். அவ்வளவு சேர்த்தார, அவ்வளவு அள்ளி கொடுத்தார. மிஞ்சி இருந்ததை யாருகிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காது காடாரோ வாய் பேசாதவருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தார். ஒரு காசு எடுத்துட்டு போல. அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. எந்த போட்டோ பாருங்க, நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. சிரிக்க மாட்டார், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு 25% எனக்கு தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் இருந்தா போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு 2 நீ சிரிச்சாவே கோவம் வருது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத போ. ஏழைகளுக்கு உதவி செய்ய. நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனா அந்த 20 லட்சம் திருப்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோக்கு தெரியல, அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல. அத கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க. உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவெல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனா கொடுத்தது குறைவு, மக்களை எடுத்தது அதிகம். நான் ஒண்ணு நினைச்சேன், சத்தியமா என்ன தாய், எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமா சொல்றேன். வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார், கட்சி போறாரு, இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றாரு. சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் என்பது வேறு, நடிகர் என்பது வேறு. அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால், எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, வெற்றிடம். இந்த மு.க. ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டாரு. இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டாரு. அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது? என்னவோ தெரியல, சத்தியமா எங்க அம்மா சாட்சியா நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். எங்க அம்மா, நான் அதுக்குதான் எங்க அம்மாவை தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேல சத்தியமா சொல்றேன். கடைசியில பார்த்தா அது விஜய் சத்தியான்னு போட்டிருக்கான். இங்க வந்து பார்த்தா விஜய் அதுல இணைச்சிருக்கு. விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது, வாழ்ந்தது. இப்ப கட்சியா இருக்கு. அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ணா ஏத்துக்க போறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும். பணம் ஒரு முக்கியம் அல்ல, மக்களுடைய மனதிலே இடம்பெறு. பணத்தின் மீது படுக்காதே, மக்கள் இதயத்திலே இரு. அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். அதுதான் எம்ஜிஆர் செய்த. எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண முடியும். ஒரு 25% நிற்பா, இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள். நீ பெரிய ஹீரோ, எல்லாம் இருக்கு. உனக்கு பாடி லாங்குவேஜ், அழகு, உடற்கட்டு. எம்ஜிஆர் ஒரு தடவை நான் அவர் கட்சியில சேர்ந்தேன். அப்போ என் கூட 4 பாக்ஸருங்க வந்தாங்க, வண்ணாரப்பட்ட பாக்ஸர்ஸ். நான் ஒரு பாக்ஸரை, உயிர் என்பன் அவன் பேரு. எம்ஜிஆர் ஐயா, இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னாரு. நின்று டப்புனா அவன் தோலை தட்டினாரு. பிறகு கையும் பிடிச்சாரு, அப்படி ஒரு அழுத்தினார். ஏன்னா பாக்ஸர்னா
இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும், ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்றார் எம்ஜிஆர். சொன்ன உடனே அது சோதனை. அது போல இவன் அந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர். அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதனால நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன். ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது? அணுகுண்டு வீழ்த்ததா, ஜனாதிபதியா இருந்ததா, இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா, ராக்கெட் கண்டுபிடித்ததா? எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது எதுவுமே என்னுடைய சாதனையில எனக்கு மகிழ்ச்சி தரல. நான் ஹைதராபாத்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைங்க நடக்க முடியாமல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைகள் ஒரு 3 கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரணம் காலில் கட்டுவாங்க பாருங்க, அது நடக்கிறதுக்கு. அது அப்போ 2.5 கிலோ 3 கிலோ. அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான். அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேசா இருக்குமா, ஆனா உறுதியா இருக்குமா, அதுல அந்த உபகரணம் செய்தார் கால் நடக்கிறதுக்கு. அது 300-500 கிராம்குள்ள. அது ஒன்றிதான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார். அணுகுண்டு வச்சு உலக புகழ் பெற்றார், ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக புகழ் பெற்றார், ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார். இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா? இந்த ஊனமற்ற குழந்தை, மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தாரு, அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான். அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை. சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது, செய்கிற சேவை வரும். நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட. இந்த படத்துல நீ ஒரு ஹீரோவா இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விட அதிகமா கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள். நம்பி கேட்டான், இப்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ. நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது. தில் ராஜா, வெல் ராஜா, இனி வெல்லுவாய். இந்த படம் வெற்றி பெறும். இது ஒரு கமர்ஷியல் படம். வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ், இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்போ நல்ல சின்ன படங்கள் எல்லாம் நல்ல பெருசா போகுது, மக்கள் பார்க்கறாங்க. இந்த லப்பர் எங்க பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து, அப்பா அந்த படம் பார்க்கணும், பெண்கள் சொல்றாங்க, என்னன்னு தெரியல, அவ்வளவு இயற்கையா இருக்குதான் சின்ன படம். அதனால இப்ப படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்ச. சின்ன படம் பெரியவரை பத்தி எல்லாம் கவலைப்படல, கதை நல்லா இருக்கா, படம் நல்லா இருக்கா, உட்கார்ந்த 2 மணி நேரம் பொழுதுபோக்கா அழகா பார்த்துட்டு வர்றாங்க. அதுல இது ஒரு வெற்றி படமாக தில்லு ராஜா வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி, பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள். பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டு விடுவோம். ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும், அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நீ செடியாக இரு, பூத்து கொண்டே இரு, மக்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு, நீ வெற்றி பெறுவாய். தில் வெல். சத்யா, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததான் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கதையின் நாயகன், கதாநாயகன் தான் வந்து பேசியிருக்காங்க. எல்லாருமே ஒரு படத்துல வந்து கம்மி டைம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படத்துக்கு போறாங்க அப்படின்னும் போது, ஓகே அந்த படத்துக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. 2-3 படத்துல அவர் கமிட் ஆகியிருந்தாலும் அதோடைய வேலைகள் வந்து தொடங்கிட்டாலுமே இல்ல முதல் படத்தை வந்து விட்டக்கூடாது, அதாவது தான் நடிச்ச முந்தைய படத்தை விட்டக்கூடாது, ப்ரொடியூசர்ல நான் வந்து எல்லாமே பண்றேன்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த டெடிகேஷனும் எஃபர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ மென்மேலும் இவர் பெரிய ஹீரோவா வளர்றதுக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டு தில் ராஜா படத்துடைய கதாநாயகன் திரு விஜய் சத்யா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டைமை கொஞ்சம் ஒதுக்கி நான் நடிச்ச படம் தில்ராஜாவுக்காக இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்ததுக்கு பேசிட்டு போறேன். சரி, ஓகே. அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து என்னை வாழ்த்ததுக்கு. ஸோ எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப அருமையான படம், நல்ல படம். எல்லாரும் ரொம்ப ரசித்து வேலை செஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், இந்த படத்தை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மேடையில் எல்லாருமே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னும் சில நாட்கள் இருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாரும் தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தில்ராஜான்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். இந்த படத்துல பல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாயுமே இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து பிளே பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதனா அதை வச்சிருந்தாங்க, சரி கடைசியா சொல்லலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. 27ஆம் தேதி தில்ராஜா படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மீட். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்